ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம், குரூப் பாலிசி வந்து ஒர்க் ஆகலைன்னா எப்படி வந்து அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு ரன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரன் டைப் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு ஆல்ரெடி நான் டைப் பண்ணியிருக்கேன், gpedit.mscன்னு கொடுங்க. இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து க்ளோஸ் கொடுக்குறேன். இந்த gpeditல நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம பண்ணலாம். வித்தவுட் சாஃப்ட்வேர் இல்லாதையே இதில் இந்த ஆப்ஷன்லாம் நிறைய யூஸ் பண்ணலாம். இது நான் அடுத்த வீடியோஸில் வந்து நிறைய நான் சொல்கிறேன். இது நம்ம பென்ட்ரைவ் வந்து டிசேபிள் பண்ணுறது, விண்டோஸ் அப்டேட் வந்து லாக் பண்ணுறது, யார் யார் பார்த்துருக்காங்கிறது ஹிஸ்ட்ரியை பார்க்குறது டிசேபிள் பண்ணுறது, எப்படி டிவிடி ட்ரைவு இதில் டிவிடி ட்ரைவு பார்ட்டிஷன் இது எல்லாமே ஹைட் பண்ணி வைக்கிறது, இது மாதிரி நிறைய ஃபியூச்சர் வந்து இதுலேயே நம்ம பண்ணிக்கலாம். பட் சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப எரர் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மை கம்ப்யூட்டரில் போய்ட்டு உங்கள் சி ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சி ட்ரைவ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து விண்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் விண்டோஸ் பார்த்தா 2 இருக்கும். ஒன்று விண்டோஸ், இன்னொன்று வந்து விண்டோஸ் டாட் ஓல்டுன்னு இருக்கும். நமக்கு தேவை விண்டோஸ் தான். விண்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் கீபோர்டில் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். எஸ்னால் வந்துட்டு இதில் சிஸ்டம் 32 செலக்ட் பண்ணணும். இதில் சிஸ்டம் 32 செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம குரூப் பாலிசி வந்து இதில் வந்து ஹைடில் இருக்கும். இதை ஃபஸ்ட் நம்ம எனேபிள் பண்ணோம். அதுக்கு நீங்கள் மேலே போயிட்டு இந்த வியூ இருக்கு இல்லையா, வியூ கிட்ட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹிடன் ஐட்டன்ஸ் இருக்கும். இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த குரூப் பாலிசி ஓப்பன் ஆகும். உங்கள் கீபோர்டில் சும்மா மவுஸை உள்ளே செலக்ட் பண்ணிட்டு ஜியை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், குரூப் பாலிசி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மிஷின் இருக்குது இல்லை, இதில் வந்து நம்ம ரீநேம் பண்ணால் போதும். இதை நான் ரீநேம் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் டாட் ஓல்டுன்னு மட்டும் டைப் பண்ணுங்க போதும். ஓகே, அவ்வளோதான். க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் குரூப் பாலிசி ஓப்பன் ஆகுதான்ட்டு. ரனில் போயிட்டு அதே gpedit இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்படி தான் குரூப் பாலிசி வந்து சப்போஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மெத்தட் போட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வைக்கலாம். இந்த மெத்தட் நீங்களும் வந்து ப்ராப்ளம் ஆன டைமில் இதை போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.